பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேலாண்மை கோட்பாடுகள். இதுல ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பாத்தீங்கன்னா ஹென்ரி ஃபயோல்ஸ் பிரின்சிபல். இதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஹென்ரி ஃபயோல்ஸ் பிரின்சிபல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு எத்தனை டைட்டில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து டிவிஷன் ஆஃப் ஒர்க், இது வந்து வேலைகளை பகிர்ந்தளித்தல். அடுத்ததாக வந்து அத்தாரிட்டி, பொறுப்புடன் கூடிய அதிகாரம். டிசிப்ளின், ஒழுக்கம். யூனிட்டி ஆஃப் கமாண்ட், ஒருமுகப்படுத்தப்பட்ட கட்டளை. யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், கலெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ஓவர் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட், தனிப்பட்ட நலனை விட பொது நலனுக்கு, அதாவது நிறுவன நலனுக்கு முக்கியத்துவம் அளித்தல். அடுத்ததாக ஊதியம் வழங்குறது, ரெமுனரேஷன் கொடுக்கிறது. அடுத்தது சென்ட்ரலைசேஷன். அடுத்ததாக வந்து ஸ்கேலர் செயின், ஆர்டர், ஈக்விட்டி சமத்துவம், ஸ்டெபிலிட்டி ஆஃப் டெனர் ஆஃப் பர்சனல் நிலைத்தன்மை, இனிஷியேட்டிவ் முன்முயற்சி மற்றும் குழு உணர்வு டீம் ஸ்பிரிட். மொத்தம் வந்து அதுல வந்து நமக்கு 14 டைட்டில்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொரு டைட்டில்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைட்டில் பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க், அதாவது வேலைகளை பகிர்ந்தளித்தல். இப்ப எல்லா வேலையும் ஒருத்தர்கிட்டே கொடுக்காம ஒவ்வொரு வேலையும் அதற்கு தகுந்த நபர்களிடம் கொடுக்கும்போது அந்த பணியானது சிறப்பாக செயல்படும் அப்படின்றதுதான் இந்த வேலைகளை பகிர்ந்தளித்தல் அப்படின்றது. ஒரு பணியாளருக்கு ஒரு குறிப்பிட்ட பணி மட்டும் வழங்கப்பட்டால் அவர் மிகவும் திறமையானவராக மாறுவார் என்ற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. ஒரு நேரத்தில் ஒரு பணி மட்டுமே ஒதுக்குவது சிறந்தது. மல்டி டாஸ்கிங், அதாவது ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடிய அந்த கலாச்சாரத்திற்கு இந்த கொள்கை எதிரானதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரே நேரத்துல பல பணிகளை கொடுப்பதை விட ஒரு பணி மட்டும் ஒதுக்குவது சிறந்தது. உதாரணமாக ஒரு பள்ளியில் ஒவ்வொரு துறைக்கும், அதாவது கல்வி, விளையாட்டு, நிர்வாகம், சுகாதாரம், உணவு போன்ற வெவ்வேறு பொறுப்புகள் இருக்கிறது. இந்த பொறுப்புகள் அந்த குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் பெற்ற ஊழியர்களால் கவனிக்கப்படும் போது செயல்திறன் மற்றும் உற்பத்தி திறனை அதிகரித்து அவர்களை தங்கள் துறையில் நிபுணர்களாக மாற்றுகின்றன. அடுத்து 2வது டைட்டில் பாத்தீங்கன்னா அத்தாரிட்டி. இது வந்து நம்ம பொறுப்புடன் கூடிய அதிகாரம். அத்தாரிட்டி, பொறுப்புடன் கூடிய அதிகாரம் அப்படின்னா ஒரு மேலாளர், ஒரு மேனேஜர் வந்து தன்னிடம் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கட்டளைகள் பிறப்பிப்பார். அப்படி கட்டளைகளை பிறப்பிக்கும் போது பணிகளை பகிர்ந்தளிப்பதற்கு அவருக்கு வந்து அதிகாரம் தேவைப்படுகிறது. அந்த மேலாளருக்கு அதிகாரம் இருந்தாதான் ஊழியர்கள் வந்து அந்த அவர் சொல்றதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஆனால் அந்த அதிகாரம் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும், பொறுப்புணர்வோட இருக்கணும். அப்படி இல்லாம வந்து அதிகாரம் மட்டும் இருந்தாலோ அல்லது பொறுப்புணர்வு மட்டும் இருந்தாலோ சரி வராது. அதனால அதிகாரத்தன்மையும் பொறுப்புணர்வும் சமமாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடத்தையாக மாறும். பொறுப்பை விட அதிக அதிகாரம் இருந்தால் ஊழியர்கள் வந்து விரக்தி அடைவார்கள். அதாவது அதிகாரம் மட்டும் செலுத்துறது அவங்களுக்கு பொறுப்புணர்வை நம்ம வந்து வளர்ப்பதில்லை அப்படி இருந்துச்சுன்னா. அதே மாதிரி அதிகாரத்தை விட அந்த மேனேஜருக்கு பொறுப்பு வந்து அதிகமா இருக்குது, ஆனா அவருக்கு வந்து எந்த அதிகாரமே இல்லை அப்படின்னா, அப்ப பொறுப்பு நம்ம நிறைய கொடுத்துட்டு அவருக்கு அதிகாரம் கொடுக்கல அப்படின்னா அவர் சொல்றதை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த வேலைகளை அவர் வந்து செய்ய வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பொறுப்பு இருக்கும். அப்படின்ற போது அப்ப மேலாளருக்கு ஒரு விரக்தியா இருக்கும். அதனால வந்து அவருக்கு அதிகாரம் மற்றும் அந்த பொறுப்பு ரெண்டுமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3வது டைட்டில் பாத்தீங்கன்னா டிசிப்ளின், ஒழுக்கம். இப்போ ஒவ்வொரு கம்பெனி, ஒரு நிர்வாகம், ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா அதற்குன்னு சொல்லிட்டு சில டிசிப்ளின்ஸ் இருக்கணும். அதாவது டிசிப்ளின்ஸ் அப்படின்னா இப்ப ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு சில ஒழுங்கு கட்டுப்பாடுகள் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு டிசிப்ளின் அது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு நிறுவனமும் திறம்பட இயங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒழுக்கம் தேவை என்று இந்த கொள்கை கூறுகிறது. ஒழுக்கமான ஊழியர்களை கொண்டிருக்க மேலாளர்கள் வந்து பரஸ்பர மரியாதை கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு நிறுவனமும் பணி விதிகள், ஒவ்வொரு நிறுவனத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த பணி விதிகள் இருக்கும், அப்புறம் சில தத்துவங்கள் இருக்கும், கட்டமைப்புகள் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து அது வந்து நிறுவனம் கொண்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாம பணியாளர்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வர்றது போறது அல்லது அவங்க வேலைகளை செய்யறது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நிறுவனம் சீக்கிரமா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ வந்து அந்த ஒரு ஒழுங்கு டிசிப்ளின் அப்படின்றது இருக்கணும். அது மாதிரி விதிகளை வளைப்பதை அப்படின்னா விதிகளை வந்து என்ன பண்றது அப்படின்னா ஃபாலோ பண்ணாம இருக்கிறது, அல்லது விதிகளை தளர்த்துதல். இதை வந்து எந்த நிறுவனத்திலையும் நம்ம வந்து அனுமதிக்க கூடாது. அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கா நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இதை அடைவதற்கு என்ன இருக்குன்னா ஒரு நல்ல சூப்பர்விஷன் தேவை, ஒரு நல்ல மேற்பார்வை மற்றும் ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு ஜட்ஜ்மெண்ட். இப்ப வந்து ஊழியர்கள் ஒரு ஊழியரை ஒரு மாதிரியும் இன்னொரு ஊழியர் ஒரு மாதிரியும் அந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதுதான்
அடுத்து போறது பாத்தீங்க அப்படின்னா யூனிட்டி ஆஃப் கமாண்ட், ஒருமுகப்படுத்தப்பட்ட கட்டளையாக இருக்க வேண்டும். யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அப்படின்னா கமாண்ட் என்பது ஒரு நபரிடமிருந்து நமக்கு வர்ற மாதிரி இருக்கணும். அதாவது இந்த கொள்கை நிறுவனத்துக்கு தெளிவான கட்டளை சங்கிலி இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. அதாவது நிறுவனத்துக்கு தெளிவான கட்டளை சங்கிலி அப்படின்றது ஒண்ணு இருக்கணும். ஊழியர்கள் வந்து யாருடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். இப்ப பயோலின் கூற்றுப்படி ஒரு ஊழியர் வந்து ஒரே ஒரு மேலாளரிடம் மட்டுமே கட்டளைகளை பெற வேண்டும், அதாவது உத்தரவுகளை பெற வேண்டும். அப்படி இல்லாம ஒரு ஊழியர் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மேலாளர்களுக்கு கீழே பணிபுரிந்தாங்க அப்படின்னா அதிகாரம், ஒழுக்கம் மற்றும் ஸ்திரத்தன்மை இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா ஒவ்வொரு மேலாளரும் ஒவ்வொரு வேலைகளை சொல்லும் போது அந்த ஊழியரால வந்து யாருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது, யார் சொல்றதை கேட்கறது அப்படின்ற மாதிரியான சில பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறோம். அடுத்து யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன்றதுல பாத்தீங்க அப்படின்னா செய்ய வேண்டிய வேலைகள் வந்து நமக்கு வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். வேளாண் இதனால் ஊழியர்கள் வந்து ஒரே நோக்கத்தை நோக்கி இணக்கமாக வேலை செய்ய வேண்டும் அப்படின்ற, அதாவது ஒரே திட்டத்தை பயன்படுத்தி ஒரு மேலாண் வழிகாட்டுதலின் கீழ் செயல்பட வேண்டும். இப்ப வெவ்வேறு துணை மேலாளர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான செயல்பாடுகளை வந்து தனித்தனியா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒவ்வொரு துணை மேலாளர்களுக்குமான என்ன செயல்பாடுகள்ன்றதை தனித்தனியா பிரித்துக் கொள்ளலாம். ஆனால் அவை அனைத்தும் முழு விஷயத்துக்கும் பொறுப்பான ஒரு முக்கிய நபர் வந்து அது எல்லாத்துக்குமே வழிகாட்ட வேண்டும். மேலும் அது வந்து ஒரு பொதுவான இலக்கை நோக்கி செயல்பட வேண்டும் அப்படின்றதுதான் வந்து யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னா வந்து ஒரே திசையை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்றது. அல்லது எல்லோரும் வந்து, அதாவது வேலை பார்க்குற அனைவரும் அல்லது மேலாளர்கள், வேலை பார்ப்பவர்கள் அனைவருமே வந்து ஒரு திசையை நோக்கி ஒரு பொதுவான இலக்கை நோக்கி செயல்பட வேண்டும். அதான் யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். அடுத்து கலெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ஓவர் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரு தனிநபரின் நலனை விட அந்த நிறுவனத்தின் நலனையே வந்து முக்கியமாக கொள்ள வேண்டும். இந்த கொள்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட நலன்களை விட அணி மீன்ஸ் நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த நலனுக்கு முன்னுரிமை தர வேண்டும். ஒரு தனிநபரின் நலனால் நிறுவனத்தின் நலன் வந்து பாதிக்கப்படக்கூடாது. அதை யாராவது இருவருக்காக ஒரு தனிநபரின் நலனால நிறுவனத்தோட நலன் வந்து பாதிக்கப்படக்கூடாது. இப்ப யாராவது வந்து ஒரு தனிநபர் வந்து அவருடைய ஒழுக்கக்கேடாக அல்லது முரட்டத்தனமாக நடந்து கொண்டார் என்றால் அந்த அமைப்பே என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு வந்து கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப அடுத்ததாக வந்து ரெமுனரேஷன், ஊதியம். இப்ப பணியாளர்களுக்கான ஊதியம் என்பது நமக்கு வந்து மிக முக்கியம். அவர்களுக்கான வேலைக்கான ஊதியத்தை நம்ம கண்டிப்பாக நியாயமாக வழங்க வேண்டும். அதான் நிர்வாகத்தினுடைய 7வது கொள்கையாக நம்ம ஊதியம் அந்த ரெமுனரேஷன் வச்சிருக்காங்க. ஊழியர்கள் செய்யும் வேலைக்கு நியாயமான ஊதியம் வழங்க வேண்டும், நியாயமான ஊதியம் வழங்க வேண்டும். அப்படி நீங்க குறைவான ஊதியம் வழங்கணும் அப்படின்னா எந்த ஒரு நிறுவனமும் தரமான தொழிலாளர்களை வந்து ஊக்குவிக்கவோ வைத்திருக்கவோ போராட வேண்டியிருக்கும். அப்ப தரமான தொழிலாளர்கள் வந்து வேற கம்பெனிக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சென்று விடுவார்கள். இப்ப இந்த ஊதியத்துல நிதி மற்றும் நிதி சாராத ஊக்கத்தொகைகள் இரண்டுமே இருக்க வேண்டும். அது நிதி மற்றும் நிதி சாராத ஊக்கத்தொகைகள் இருக்க வேண்டும். மேலும் அந்த ஊக்கத்தொகை இன்சென்டிவ்ஸும் வழங்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் நல்ல செயல்திறனை வெகுமதி அளித்து பாராட்டுவதற்கும் ஊழியர்களை ஊக்குவிக்கவும் ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும். வந்து ஒரு ஊழியர்களை பாராட்டுவதற்கு, அவர்களை ஊக்குவிப்பதற்கு என்று தனிப்பட்ட ஒரு அமைப்பு வந்து அங்க இருக்க வேண்டும் அப்படின்றது. அடுத்ததாக வந்து 8வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா சென்ட்ரலைசேஷன், மையப்படுத்துதல். மையப்படுத்துதல் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகாரத்தை வந்து ஒரு இடத்துல குவிக்கிறது. அது பேரு மையப்படுத்துதல் அப்படின்னு பேரு. மையப்படுத்தல் என்பது அதிகாரத்தின் கைகளில் அதிகாரம் குவிந்து நிர்வாகத்திற்கு மேல் கீழ் அணுகுமுறை, அதாவது டாப் பாட்டம் அப்ரோச் அதை வந்து பின்பற்றுவதை குறிக்கிறது. அதுவே டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து அதிகாரம் வந்து அனைத்து மட்டங்களுக்கும் விநியோகிக்கப்படுவதை குறிக்கிறது. இப்ப நவீன சூழல்ல எந்த அமைப்பையும் நீங்க வந்து முழுமையாக சென்ட்ரலைசேஷன் ஆகவோ அல்லது பரவலாக்கவோ முடியாது. அதாவது ஒரு இடத்துல அதிகாரம் குவிந்தோ அல்லது அதிகாரத்தை மிகவும் பரவலாக்குவதோ முடியாத காரியம். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டுமே சமநிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து திறம்பட பயன்படுத்துவதற்கு சென்ட்ரலைசேஷன், டீசென்ட்ரலைசேஷன் ரெண்டுமே வந்து சமநிலையில் இருக்க வேண்டும். இந்த சமநிலை வந்து எந்த அளவுக்கு ஒரு அடையப்படுகிறது என்பது ஒரு நிறுவனத்துக்கு நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னா மாற்றம் பெறும். அடுத்ததாக ஸ்கேலர் செயின் அல்லது வரிசை முறை. இது வந்து ஸ்கேலர் சங்கிலி என்பது ஊழியர்களுக்கும் அவர்களின் மேலதிகாரிகளிடையான தெளிவான தொடர்பு சங்கிலி. இது வந்து ஒரு ஊழியர்களுக்கும் மேலதிகாரிக்கு இடையிலான ஒரு தொடர்பு சங்கிலி ஒன்று இருக்க வேண்டும். நிறுவனத்தின் படி நிலையில் அவர்கள் எந்த நிலையில் உள்ளனர் என்பதையும் கட்டளை சங்கிலியில் யாரிடம் செல்ல வேண்டும் என்பதையும் ஊழியர்கள் அறிந்திருக்க வேண்டும்.
உதாரணமாக ஒரு பள்ளி என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தலைமை வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் இருப்பார், அல்லது இப்போ உதவி தலைமை ஆசிரியர் அல்லது அடுத்ததான் ஒரு தலைமை ஆசிரியர் இருப்பாங்க. இதுவே தலைமை ஆசிரியருக்கான ஹெட்னு பாத்தீங்க அப்படின்னா டிஓ சிஓ அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கட்டளையை யார் பிறப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அவங்க யார்கிட்ட வந்து யார் சொல்றத அவங்க வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த மாதிரியான ஒரு வரிசை முறை அது வந்து இருக்க வேண்டும். அடுத்து வந்து ஆர்டர் என்றால் ஒழுங்குன்னு சொல்றோம். இந்த கொள்கை வந்து வளங்களை, அதாவது மனித வளம், பணம், பொருட்கள் போன்றவற்றை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறது. அதாவது எந்த ஆர்டர்ல மனித வளத்தை, பணம், பொருட்கள் இவற்றை எல்லாம் வந்து எந்த ஆர்டர்ல பயன்படுத்தணும், இது வந்து வளங்களை கட்டமைக்கப்பட்ட முறையில் முறையாக பயன்படுத்துவதை உறுதி செய்கிறது. இப்ப வளம் இருந்தும் பிரயோஜனம் இருக்காது, நம்ம சரியா வந்து கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்த வளங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்க தவறாக பயன்படுத்தினோம் அப்படின்னா நிறுவனம் வந்து தவறாக பயன்படுத்தப்படுவதற்கும் சீர்குலைவதற்கும் வழிவகுக்கும். அதாவது மிஸ்யூஸ் அண்ட் டிஸ்ஆர்டர் இன் த ஆர்கனைசேஷன். அடுத்து சமத்துவம் என்பது கருணை மற்றும் நீதியின் கலவை, அதாவது காம்பினேஷன் ஆஃப் த கைண்ட்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றோம். மேலாளர்கள் தாங்கள் நிர்வகிக்கும் அனைவரிடமும் கருணை மற்றும் நீதியை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது இந்த கொள்கை சொல்லுகிறது. இது ஊழியர்களிடையே அவர்கள் பணிபுரியும் நிறுவனத்தின் மீது விசுவாசத்தையும் பக்தியையும் உருவாக்கும். இந்த நிகழ்வு வந்து சமத்துவம் பண்ணும்போது ஊழியர்கள் வந்து அந்த நிறுவனத்துக்கு மேல ஒரு விசுவாசத்தோடவும் ஒரு பக்தியுடன் செயல்பட்டு அந்த நிறுவனத்துக்கு சாதகமான நல்ல விஷயங்களை செய்வார்கள். அடுத்தாக வந்து நிலைத்தன்மை, ஸ்டெபிலிட்டி ஆஃப் டெனர் ஆஃப் பர்சனல், ஊழியர்களுடைய நிலைத்தன்மை. இந்த கொள்கை வந்து ஒரு நிறுவனம் ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைத்து செயல்திறனை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்கணும், ஆனா செயல்திறனை அதிகரிக்க வேண்டும். இப்ப எந்த ஒரு புதிய பணியாளரும் ஒரு நிறுவனத்தினுடைய கலாச்சாரத்துக்கு உடனடியாக பழகி விடுவார்கள். எந்த ஒரு புதிய பணியாளரும் நிறுவனத்தின் அதாவது கலாச்சாரத்துக்கு உடனடியாக அவங்க வந்து பழகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் தங்கள் வேலைகளில் குடியேறி வந்து குடியேறி மீன்ஸ் அது வேலையில கலந்து திறமையானவர்களாக மாறுவதற்கு போதுமான நேரத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அவர் பழைய மற்றும் புதிய ஊழியர்கள் இருவருக்கும் பணி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். ஏனெனில் நிலையற்ற தன்மை திறமையின்மைக்கு வழிவகுக்கும். அவங்களுக்கான பணி பாதுகாப்பை நாம வந்து உறுதி செய்ய வேண்டும். பணி பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அது வந்து திறமையின்மைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து புதியவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். புதியவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு நேரமும் செலவும் தேவைப்படுவதால் காலியிடங்கள் ஏற்படும் போது அவற்றை கையாள தெளிவான மற்றும் பயனுள்ள ஒரு முறையும் இருக்க வேண்டும். திடீரென பழையவர்கள் சென்று விட்டார்கள், அப்போ புதியவர்களை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணும்போது அவர்களுக்கு பயிற்சி அளித்து அதுக்கப்புறம் நிறைய செலவு பண்ணி அதன் பிறகுதான் அவர்களை வந்து ஒரு திறமையானவர்களாக மாற்ற முடியும். அப்ப அதுவரை அந்த நிறுவனத்தை கையாள்வதற்கு நமக்கு வந்து ஒரு தெளிவான மற்றும் பயனுள்ள ஒரு முறை வந்து இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து இனிஷியேட்டிவ், முன்முயற்சி. இந்த கொள்கை என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து ஊழியர்களுக்கும் முன்முயற்சி எடுக்க ஊக்குவிக்கப்பட வேண்டும். அனைத்து ஊழியர்களுமே வந்து ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு அவங்களை நம்ம வந்து ஊக்குவிக்கணும். ஊழியர்கள் தங்கள் வேலைகளை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் என்பது குறித்து ஒரு கருத்தை பெறும்போது அவர்கள் உந்துதலாகவும் மரியாதையுடன் உணரப்படுகிறார்கள். நிறுவனங்கள் வந்து தங்கள் ஊழியர்களின் கவலைகளை கேட்டு மேம்பாட்டு திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அடுத்தது டீம் ஸ்பிரிட், குழு உணர்வு. இது வந்து எஸ்பிரிட் டி காப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹென்றி பயலினுடைய கடைசி மேலாண்மை கொள்கை, 14வது மேலாண்மை கொள்கை. இது வந்து நிர்வாகம், ஒற்றுமை, மன உறுதி, பணியாளர் ஒத்துழைப்பை உருவாக்க பாடுபட வேண்டும். அடுத்து என்று கூறுகிறது இது வந்து டீம் ஸ்பிரிட். அதாவது டீம் ஸ்பிரிட் என்பது குழு உணர்வு, என்னுடைய பணியாளர் ஒத்துழைப்பு ஒரு இருக்கட்டும், ஒற்றுமை, மன உறுதி. குழு மனப்பான்மை வந்து நிறுவனத்தின் பலத்தின் ஒரு சிறந்த ஆதாரம். குழு மனப்பான்மை வந்து நிறுவனத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சியான மற்றும் ஊக்கமுள்ள ஊழியர்கள், ஒரு ஊழியர்கள் வந்து மகிழ்ச்சியாகவும் ஊக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள்னா அவர்களால் நமக்கு உற்பத்தி திறன் மற்றும் திறமையானவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு வந்து அதிகமாகும். உற்பத்தி திறன் அதிகரிக்கும், திறமையானவர்களாக வருவதற்கான வாய்ப்புகளும் நமக்கு அதிகமாகும். இப்ப இதுவரை நம்ம வந்து ஹென்றி பயோலினுடைய 14 பிரின்சிபல் அதை வந்து நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அடுத்ததான் வந்து எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட், அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னென்ன, சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் அப்புறம் லோக்கல் லெவல்ல என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு, அமைப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் அட் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல், மத்திய அரசு அளவில் என்னென்ன நிர்வாக அமைப்புகள் இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். மத்திய கல்வி நிர்வாக அமைப்புல பாத்தீங்கன்னா
முக்கிய அமைப்பு வந்து கல்வி அமைச்சகம். இந்திய அரசு இயற்கையில் ஒரு கூட்டாட்சி அமைப்பை கொண்டுள்ளது. நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து பொறுப்பேற்கின்றன. ஏன்னா வந்து நமக்கு கல்வி என்பது வந்து ரெண்டுக்கும் பொதுவான ஒரு இதுல இருக்கும். அடுத்து, எனவே துறைகள் சீராக செயல்படுவதற்கு தனித்தனி அமைச்சகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்ட்ரி அல்லது MHRD. இது வந்து MHRD என்றால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மனித மேம்பாட்டு அமைச்சகம், மனித மேம்பாட்டு வள அமைச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்பொழுது தற்பொழுது MHRD என்பது இப்பொழுது கல்வி அமைச்சகமாகவே மாற்றப்பட்டு விட்டது, எஜுகேஷன் டிபார்ட்மெண்டாகவே மாற்றப்பட்டு விட்டது. 1985 ஆண்டு செப்டம்பர் 26 இந்திய அரசு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் என்ற பெயர்ல ஒரு புதிய அமைச்சகத்தை உருவாக்குனாங்க. MHRD உருவாக்கப்பட்ட ஆண்டு 1985 செப்டம்பர் 26. இன்னைக்கு செப்டம்பர் 22, இது வந்து செப்டம்பர் 26 உருவாக்கப்பட்டது. இந்த அமைச்சகம் நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு பொறுப்பேற்கிறது. இந்த அமைச்சகத்துடைய இது வந்து மனிதவள மேம்பாட்டு என்றாலும் முக்கியமா வந்து கல்வி வளர்ச்சிக்கு தான் இது வந்து இந்த அமைச்சகமானது தொடங்கப்பட்டது. இந்த அமைச்சகத்துல பாத்தீங்கன்னா 2 துறைகள் உள்ளன. 2 துறைகள். ஒன்று வந்து ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி, அதாவது எழுத்தறிவு, பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவு அப்படின்னு ஒரு துறை. அப்புறம் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது உயர்கல்வித்துறை என்ற 2 துறைகள் MHRDல இருக்கிறது. அதாவது பொதுவாக அனைத்து கல்வி தொடர்பான உயர்கல்வி, அதே மாதிரி வந்து ஸ்கூல் பள்ளி கல்வி, அப்புறம் வந்து எழுத்தறிவு, இந்த 3ஐயும் பார்ப்பது இந்த MHRD. அடுத்து பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையின் கீழ் என்னென்ன பிரிவுகள் இருக்கின்றன பாத்தீங்கன்னா நிறைய துணை பிரிவுகள் இருக்கின்றன. அவைகள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எலமெண்டரி, அதாவது இதுல வந்து பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையில இதுல வந்து ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸில பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து எலமெண்டரி எஜுகேஷன், அடுத்ததாக வந்து செகண்டரி எஜுகேஷன் அண்ட் அடல்ட் எஜுகேஷன். 3 வந்து அடுத்தது வந்து இது வந்து ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன்ல இருக்கக்கூடியது இப்போ எலமெண்டரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன் அண்ட் அடல்ட் எஜுகேஷன். இதுல பாத்தீங்கன்னா எலமெண்டரி எஜுகேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் 0 to 6 years. அப்புறம் வந்து இதுல இருக்கக்கூடிய சில ப்ரோக்ராம்கள் பார்த்தோம் அப்படின்னா ஐசிடிஎஸ்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். இதுலதான் வந்து நமக்கு வந்து இந்த பால்வாடி, அங்கன்வாடி, அப்புறம் டேக் கேர் சென்டர் இதெல்லாம் வந்து வருகிறது. அப்புறம் வந்து சில NGOs, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் இதெல்லாமே அந்த இதுல வந்துடும். அடுத்து வில்லேஜ் எஜுகேஷன் கமிட்டி, இது எல்லாமே வந்து நமக்கு எலமெண்டரி எஜுகேஷனோட தொடர்புடையது. அடுத்து செகண்டரி எஜுகேஷன் அண்ட் அடல்ட் எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா அடுத்த நேஷனல் லெவல்ல செகண்டரி எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா கேந்திரிய வித்யாலயா சங்காதன் நியூ டெல்லி. கேந்திரிய வித்யாலயா சங்காதன் நியூ டெல்லி வந்து என்ன பண்ணுதுன்னா என்னென்ன அது கேந்திரிய வித்யாலயாஸ், கேந்திரிய வித்யாலயா அப்படின்ற மத்திய அரசினுடைய மத்திய பள்ளிகளை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நிர்வகிக்கிறது. கேந்திரிய வித்யாலயா சங்காதன் அப்படின்றது. அது மாதிரி நவோதய வித்யாலயா சமிதி வந்து அதுவும் நியூ டெல்லி, அது வந்து எதை ரன் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் ரன் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர் நவோதய வித்யாலயாஸ், அந்த பள்ளிகளை இவங்க வந்து ரன் பண்றாங்க. அடுத்து CBSE, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், நியூ டெல்லி. இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் த CBSEோட வேலைன்னு பாத்தீங்கன்னா ஓவரால் சூப்பர்விஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன். ஓவரால் சூப்பர்விஷன் இவங்க தான் பாக்குறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்ம பார்த்துக்கோம். அடுத்து ஹையர் எஜுகேஷன்ல மொத்தம் வந்து 6 சப் கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ உயர்கல்வி துறையின் கீழ் என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு யூனிவர்சிட்டி அண்ட் ஹையர் எஜுகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன் தொழில்நுட்ப கல்வி, புக் ப்ரமோஷன் அண்ட் காப்பிரைட், புக்கை வந்து வெளியிடுறது, அப்புறம் காப்பிரைட் கொடுக்கறது அந்த ஒரு டிபார்ட்மெண்ட், அப்புறம் ஸ்காலர்ஷிப் வழங்கக்கூடிய ஒரு துறை, அப்புறம் வந்து மொழிகளுக்கான துறை. அடுத்து மைனாரிட்டி எஜுகேஷன், சிறுபான்மையினர் கல்வி, இது எல்லாமே வந்து நமக்கு உயர்கல்வி கேட்டகரியில வருகிறது. Some other central education institutions which are involved in administration at different levels aspects. பல்வேறு நிலைகள் மற்றும் அம்சங்களில் நிர்வாகத்தில் உள்ள வேறு சில மத்திய கல்வி நிறுவனங்கள் அப்படி பாத்தீங்கன்னா அட் ஹையர் எஜுகேஷன் லெவல்ல யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் UGC, அப்புறம் வந்து ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் இது வந்து UGC,
வந்து ஏஐசிடின்றது நம்ம இன்ஜினியரிங் டெக்னாலஜி அந்த இதுக்கான அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம், ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். அடுத்ததாக மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அப்புறம் அந்த அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சுக்கான இந்தியன் கவுன்சில், அப்புறம் அந்த என்சிடி நேச்சுரல், அதாவது தேசிய ஆசிரியர் கல்விக்கான கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், என்சிடிஇ. அடுத்ததாக இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன், தொழில்நுட்ப கல்வி, அது சம்பந்தமா பார்க்கலாம். தொழில்நுட்ப கல்வியில வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய நிர்வாகம் வந்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் மூலம் செய்யப்படுகிறது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில்னா ஏஐசிடி தான் நமக்கு வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க டெக்னிக்கல் எஜுகேஷனை. இது வந்து 1945 இது வந்து ஒரு அட்வைசரி பாடியாக அமைக்கப்பட்டது 1945. அதுக்கப்புறம் 1987 நாடாளுமன்ற சட்டம் ஒன்று நிறுவப்பட்ட இந்த சட்டம் போட்டு சட்டபூர்வமாக இதுக்கு வந்து ஒரு அந்தஸ்து வழங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த சட்டமானது 1988 நடைமுறைக்கு வந்தது. 1987 போடப்பட்ட சட்டத்தின் மூலமாக 88 நமக்கு வந்து சட்டப்பூர்வ ஏஐசிடி அது வந்து தன்னுடைய செயல்பாடுகளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தொடங்குகிறது. அடுத்ததாக அடல்ட் எஜுகேஷன் என்பது வயது வந்தோர் கல்வியில பாத்தீங்கன்னா நிறைய தன்னார்வ நிறுவனங்களுக்கு அவங்கள பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம வந்து வயதுவந்தோர் கல்வியை உருவாக்கலாம் அப்படின்றத அந்த வயதுவந்தோர் கல்வி. இது வந்து வயதுவந்தோர் கல்வியில தன்னார்வ நிறுவனங்களுக்கு உதவி செய்வதற்கான ஒரு மத்திய திட்டம் உள்ளது. இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா நிறுவனங்கள் பகுதி சார்ந்த திட்டங்களை மேற்கொள்ளவும், எழுத்தறிவு மையங்களை, அதாவது தன்னார்வ நிறுவனங்கள் வந்து பகுதி சார்ந்த திட்டங்களை மேற்கொள்வதற்கும், எழுத்தறிவு மையங்களை, லிட்ரஸி சென்டர்களை நிறுவுவதற்கும் அதை நடத்துவதற்கும் ஊக்குவிக்கப்படுகின்றன. அப்ப என்ஜிஓவுக்கு ஃபண்டு கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அடல்ட் எஜுகேஷனை டெவலப் பண்ணுவாங்க. அடுத்து வொகேஷனல் எஜுகேஷன், தொழிற்கல்வி. இது பாத்தீங்கன்னா நாட்டின் தொழிற்கல்விக்கான உச்ச ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமாக செயல்படுவதற்கு 1993 போபாலில் மத்திய தொழிற்கல்வி நிறுவனம் PSS CIVE இது வந்து அமைக்கப்பட்டது. அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் எஜுகேஷன் வாஸ் செட் அப் இன் போபால் இன் 1993. வொகேஷனல் எஜுகேஷனுக்கான குழு வந்து அமைப்பு எங்க நிறுவப்பட்டதுன்னா போபால்ல 1993. அடுத்து நான் ஃபார்மல் எஜுகேஷன் என்றால் முறைசாரா கல்வி. அனைத்து முறைசாரா மையங்களும் திட்டங்களின் அடிப்படையில் ஒருங்கமைக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலும் ஒவ்வொரு முறைசாரா கல்வி திட்டம் NFA திட்டமும் 100 NFA சென்டர்களை வந்து உருவாக்குறது. சில அதனுடைய நோக்கம் வந்து 100 உருவாக்கணுன்றது. ஆனா மலைப்பாங்கு மற்றும் கடலோர பகுதிகள், பழங்குடி பகுதிகளில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த 100 NFA வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா தூரங்கள் அதிகமாக இருக்கும், வீடுகள் வந்து பக்கத்துல இருக்காது. அப்படின்ற போது ஒரு NFAன்றது மற்ற இடங்கள்ல 100 அப்படின்னா நம்ம மலைப்பாங்கு, கடலோர மற்றும் பழங்குடி பகுதிகளில் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அடுத்த திட்டத்தோட கண்காணிப்பு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கிராம அளவுல, மாவட்டம் மற்றும் மாநிலத்துல முறையே கிராம அளவுல விஇசிக்கள் மூலமாகவும், விஇசிக்கள் என்றால் வில்லேஜ் எஜுகேஷன் கமிட்டி, கிராம கல்விக்குழு, மாவட்ட அளவுல மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்கள், மாநில அளவுல பாத்தீங்கன்னா மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் SCRT மற்றும் கல்வி இயக்குநரகம் டைரக்டரேட் ஆஃப் எஜுகேஷன் ஆகியவற்றின் மூலமாக இந்த NFA ஆனது கண்காணிக்கப்படுகிறது. அடுத்து அப்பெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அப்பெக்ஸ் மீன்ஸ் எப்படின்னா ஹையர் லெவலா இருக்கக்கூடிய ஒரு உயர் நிறுவனங்கள், உச்ச நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட நம்ம அப்பெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்றோம். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா NCERT என்பது எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா அட்வைசிங் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆன் அகாடமிக் மேட்டர்ஸ், கல்வி சார்ந்த ரிலேட்டட் டு ஸ்கூல் எஜுகேஷன். முக்கியமா NCT என்பது யாரோட தொடர்புடையது பாத்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் தொடர்புடையது. NCERT என்பது பள்ளி கல்வி தொடர்பான கல்வி விஷயங்கள்ல மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு உதவி வழங்குவதற்கும் ஆலோசனை வழங்கும் உச்ச ஒரு வள அமைப்பு. இது வந்து அப்பெக்ஸ் ரிசோர்ஸ் ஆர்கனைசேஷன். NCT காம்பனன்ட்ஸ் கூறுகள் படி பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் நியூ டெல்லி, அடுத்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி அதுவும் நியூ டெல்லி, அதுக்கப்புறம் வந்து 5 ரீஜனல் இன்ஸ்டிடியூட் பிராந்திய நிறுவனங்கள் 5 இருக்கிறது. எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா அஜ்மீர், போபால், புவனேஸ்வர், மைசூர் அண்ட் சில்லாங்.
இது வந்து கேட்பாங்க நமக்கு வந்து என்சிஆர்டினுடைய பிராந்திய கல்வி நிறுவனங்கள், அதாவது ரீஜனல் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5: ஆஜ்மீர், போபால், புவனேஸ்வர், மைசூர் அண்ட் சில்லாங். அப்புறம் பண்டிட் சந்தர்லால் சர்மா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஒகேஷனல் எஜுகேஷன். ஒகேஷனல் எஜுகேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், போபால்ல இருக்குது. இதை நம்ம வந்து சுருக்கமா வந்து PSSCIVE அப்படின்னு பார்த்திருப்போம். PSSCIVE, அதாவது பண்டிட் சுந்தர்லால் சர்மா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஒகேஷனல் எஜுகேஷன். இது வந்து எப்ப உருவாக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1993 இங்க பார்த்திருப்போம். ஒகேஷனல் எஜுகேஷன் 1993ஆம் ஆண்டு போபாலில் உருவாக்கப்பட்டது. அடுத்து NUEPA நியூபா, இது பாத்தீங்கன்னா நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங். NUEPA பாத்தீங்கன்னா பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், திட்டமிடல் மற்றும் நிர்வாகம், கல்வி திட்டமிடல் மற்றும் நிர்வாகத்தில் அக்கறை கொண்ட ஒரு நிறுவனம் இது. அடுத்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ப்ரோக்ராம் ரன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் டு மேக் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட். அதாவது கல்வி நிர்வாகத்தை பயனுள்ளதாகவும் திறமையானதாக மாற்றுவதற்காக மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய திட்டங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா SSA சர்வ சிக்ஷா அபியான், அப்புறம் RMSA ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், இதெல்லாம் வந்து அதனுடைய திட்டங்கள். மேலும் வந்து கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா, இது வந்து KGBV அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்தூரி, இது வந்து பெண்களுக்கானது. முக்கியமா வந்து இது வந்து பெண்களுக்கானது. எதுவும் எந்த பெண்கள் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து SC ST OBC முஸ்லிம் சமூகங்களை சேர்ந்த பெண்களுக்கு குடியிருப்பு மீன்ஸ் என்ன அப்படின்னா அது வந்து தங்குமிடம், உறைவிட பள்ளியாக இருக்கும். இது வந்து உண்டு உறைவிட பள்ளி. மேலும் இது என்ன பள்ளின்னு பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி மேல்நிலை பள்ளிகள். இது வந்து அடுத்து KGBV பள்ளிகள் வந்து SC ST OBC மற்றும் சிறுபான்மையினர், அதாவது முஸ்லீம் இதெல்லாம் வந்து நமக்கு சேர்ந்த பெண்களுக்கு வந்து 75% இடம் கொடுக்குறாங்க. அப்புறம் அதுவே வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் குடும்பங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு 25% இடஒதுக்கீடு. இப்ப 75% கம்யூனல் டர்னுக்கும் 25% வந்து அந்த வீக்கர் செக்ஷன்ஸ் சொல்லக்கூடிய அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கும் அந்த மாதிரி வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படுகிறது. அடுத்தாக 4வது பாத்தீங்க அப்படின்னா NPEGEL, அதாவது நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலமெண்டரி லெவல். இது வந்து பெண் குழந்தைகளுக்கான தேசிய திட்டம். ஆனா யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தொடக்க கல்வியில பெண்களுக்கான. இது வந்து எங்கே பாத்தீங்கன்னா கல்வியில் பின்தங்கிய பகுதிகளில், பெரும்பாலும் வந்து கிராமங்கள் அந்த மாதிரியான இடங்கள்ல இது வந்து உருவாக்கப்படுகிறது. இந்த திட்டம் வந்து கல்வியில் பின்தங்கிய தொகுதிகளில், அதாவது EBB எஜுகேஷனலி பேக்வர்டு பிளாக்ஸ், அந்த மாதிரியான, அதாவது சில பிளாக்குகள் பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப எஜுகேஷன்ல பேக்வர்டா இருப்பாங்க. அந்த மாதிரியான அந்த ஒன்றியங்கள்ல மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து செயல்படுத்துவாங்க. இது வந்து பெண் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. மேலும் இது வந்து தொடக்க கல்விக்கு தான். NPEGL பள்ளியில் சேர்ந்தாலும் சில பெண் குழந்தைகள் வந்து பள்ளியில் சேர்றாங்க. ஆனா வந்து என்ன பண்றது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து பள்ளியில் சேர்ந்தாலும் அல்லது தொடர்ந்து பள்ளிக்கு செல்லாத பெண்களையும் சென்றடைகிறது. அதாவது பள்ளிக்கு செல்லாத டிராப் அவுட்டா இருக்கிறவங்க அவங்களுக்கும் இந்த திட்டத்தை வந்து கொண்டு போறாங்க. அடுத்தது மிட் டே மீல் ஸ்கீம்ன்றது நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். இது வந்து தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்பன்னு பாத்தீங்கன்னா 1995ஆம் ஆண்டு இது வந்து ஒரு மத்திய நிதியுதவி திட்டமாக தொடங்கப்பட்டது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வந்து 75:25, அதாவது சென்ட்ரல்ல 75%, ஸ்டேட் வந்து 25% நிதி வந்து கொடுக்கப்பட்டு நிதியளிப்பானது மேற்கொள்ளப்பட்டு இந்த நிதியுதவி 2009-10ஆம் ஆண்டில் இது வந்து தொடங்கப்படுகிறது. RMSA முக்கிய நோக்கங்கள் பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச கல்வி அளவை வந்து 10ஆம் வகுப்புக்கு உயர்த்துவது.
குறைந்தபட்ச கல்வியாளர்னா அதாவது 10ஆம் வகுப்பு வரை அனைவரையும் படிக்க வைப்பது. அப்புறம் இடைநிலை கல்விக்கான அணுகலை அனைவருக்கும் வழங்குவதாகும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இடைநிலை கல்வியை அப்ரோச் பண்றது அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கீம் ஆஃப் ஒகேஷனலைசேஷன் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அட் +2 லெவல்ஸ். +1 +2 லெவல்ல கல்வியை வந்து தொழில் மயமாக்குதல், அதற்கான திட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா 1988ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய மத்திய நிதியுதவி திட்டமான அதாவது இடைநிலை கல்வியின் தொழில் மயமாக்கல். அப்புறம் தனியார் வேலைவாய்ப்பை இந்த இடைநிலை கல்வியின் தொழில் மயமாக்கல் வந்து அதாவது ஒகேஷனலைசேஷன் இந்த செகண்டரி எஜுகேஷன், இதான் வந்து இடைநிலை கல்வியின் தொழில் மயமாக்கல் சொல்றோம் தமிழ்ல. தனிநபர் வேலை வாய்ப்பை மேம்படுத்துவதற்கும் திறமையான மனித வளத்தின் தேவைக்கும் விநியோகத்திற்கும் இடையிலான பொருத்தமின்மையை குறைப்பதற்கும் உயர்கல்வியை தொடர்பவர்களுக்கு அதே மாதிரி உயர்கல்வியை தொடர்வதற்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தொழிற்கல்வி அல்லாத கல்வியோ அல்லது டெக்னிக்கல் எஜுகேஷனையோ அந்த மாதிரி தான் போற மாதிரி இருந்திருக்கும். இது வந்து உயர்கல்வியை தொடர்வதற்கு ஒரு மாற்றீட்டை வழங்குவது. அப்ப வந்து தொழிற்கல்வியையும் படிக்கலாம், ஐடிஐ டிப்ளமா அந்த மாதிரி அவற்றையும் வந்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறது. அடுத்த ஐசிடி பள்ளியில் தகவல் தொடர்பு ஐசிடி ஸ்கீம் ஆஃப் ஐசிடி. இதுல பாத்தீங்கன்னா இடைநிலை மாணவர்கள் அதாவது செகண்டரி ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட் வந்து தங்கள் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்வதற்கும் கணினி உதவி கற்றல் செயல்முறை மூலம் அவர்கள் வந்து கற்றுக்கொள்ளவும் வாய்ப்புகளை வழங்குவதற்காக பள்ளிகளில் இது வந்து தகவல் தொடர்பு தொழில்நுட்ப திட்டம் எப்பொழுது தொடங்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஐசிடி திட்டம் வந்து டிசம்பர் 24 தொடங்குறாங்க. அடுத்து வந்து ஏகலைவா மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல். இது ஒரு EMRS பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல். இந்த பள்ளிகள் வந்து யாருக்கானது பாத்தீங்கன்னா பட்டியல் பழங்குடியினர் அதாவது வெல்ஃபேர் ஆஃப் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அவங்களுக்கானது இந்த ஸ்கூல் வந்து. இந்த ஸ்கூலை அமைப்பதற்கான ப்ரொபோசல்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு எங்கெங்க வந்து இதை அமைக்கலாம் இந்த மாதிரியான ஒரு கருத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொபோசல்னா கருத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருத்துருவை யார்கிட்ட இருந்து மத்திய அரசு பெறுகிறது என்றால் மாநில அரசிடமிருந்து பெற்று அந்தந்த இடங்கள்ல வந்து அந்த பள்ளியை வந்து அமைக்கிறார்கள். அடுத்து ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ன்றது பாத்தீங்கன்னா சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்த மாணவர்களுக்கானது. இது வந்து சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்த மாணவர்களுக்கான உதவித்தொகை. இது வந்து சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்த பெற்றோர்கள் வந்து பள்ளி குழந்தைகள் தங்களது பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்காகவும் அவங்களுடைய பள்ளி கல்வி நிதி சுமையை குறைப்பதற்காகவும் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. அடுத்த ஸ்டேட் லெவல்ல என்னென்ன இது இருக்கு, அதாவது மாநில ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கான அந்த அமைப்புகள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கமிஷனர் பாத்தீங்கன்னா ஜெனரலா வந்து நமக்கு வந்து மாநில அளவுல கல்வி வாரியத்திற்கான ஒரு ஹெட்னு பாத்தீங்கன்னா கமிஷனர் இருப்பாங்க. பட் இப்போதைக்கு நமக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் அவங்கதான் வந்து ஹெட்டாக இருந்தாங்க. இடையில கொஞ்ச நாள் என்ன அப்படின்னா கமிஷனர் அப்படின்ற ஒரு போஸ்ட் வச்சிருந்தாங்க. இப்போ அதை வந்து எடுத்துட்டு தற்பொழுது இப்போ வந்து நமக்கு வந்து ஃபுல்லாவே டைரக்டர் தான் வந்து ஹெட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போதைக்கு நமக்கு தமிழ்நாட்டுல கமிஷனர்ன்ற போஸ்ட் வந்து நமக்கு ஹெட் கிடையாது, அந்த போஸ்டே வந்து இப்போ எடுத்துட்டாங்க. அடுத்து டைரக்டர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன். அதாவது எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படின்னா நமக்கு வந்து தொடக்க கல்விக்குன்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் இருப்பார். அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு இயக்குனர் இருப்பார். அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் இருப்பாங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு. பெரும்பாலும் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆடிட்டரி வந்து பாக்குறாங்க. அதுமாதிரி SCRT கவுன்சில் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் மற்றும் வந்து ஜேடிஸ்னா ஜாயிண்ட் டைரக்டர், அப்புறம் டயட்டுக்கான பிரின்சிபல்ஸ், அப்புறம் டயட்டுக்கான ஜேடிஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர், இது வந்து யாருக்கு இருப்பாங்க SSCA மற்றும் RMCA இதுகளுக்கெல்லாம் வந்து ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அப்புறம் கார்பரேஷன் பாத்தீங்க அப்படின்னா அதாவது கார்பரேஷன் பை போர்டு என்னென்ன போர்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து TRB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கு. அப்புறம் வந்து பாடநூல் கழகம் வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் எஜுகேஷன் சர்வீஸ் கார்பரேஷன் இருக்கிறது. அப்புறம் வந்து லைப்ரரிஸ்க்கான ஒரு டைரக்டரேட் ஒரு இயக்ககம் இருக்கிறது. அப்புறம் நான் ஃபார்மல் மற்றும் அடல்ட் எஜுகேஷன் அதற்கான ஒரு இயக்ககம் இருக்கிறது. அப்புறம் கமிஷனர் ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன்
டைரக்டர் வந்து ஸ்கூல் எஜுகேஷன், எலிமெண்டரி எஜுகேஷன், அதுதான் நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஜாயிண்ட் டைரக்டர் பாத்தீங்கன்னா பர்சனல், அப்புறம் வந்து செகண்டரி, ஹையர் செகண்டரி, என்எஸ்எஸ், வொகேஷனல், இந்த மாதிரி நிறைய ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க. பர்சனல் என்றால் பணியாளர்களுக்கான, இப்போ வந்து இவங்க அந்த பர்சனல் டைரக்டர், ஜாயிண்ட் டைரக்டர் வந்து பிடிஸ் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கான பணியாளர் தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணியாளர் தொகுதிக்கான அவர் டைரக்டரா இருப்பாரு. அதனுடைய வேலைகளை வந்து அவங்க பார்ப்பாங்க. அது மாதிரி ஹையர் செகண்டரி JDHS என்ற ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பிஜிஸ் அவங்களுக்கான உதாரணமாக வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பிஜி வந்து நம்ம ஏதாவது ஒரு என்ன ஒரு அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் இது மாதிரி ஏதாவது வாங்கணும், அல்லது ஒரு வேலை மாதிரி வாங்கணும் அப்படின்னா நமக்கான கண்ட்ரோல் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து JDHS இருப்பாங்க. அது மாதிரி பிடி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து JD பர்சனல் வந்து கண்ட்ரோலா இருப்பாரு. அது NSS மற்றும் தொழிற்கல்விக்குன்னு சொல்ற ஒரு JD இருப்பாங்க, NSS JD இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய, இன்னும் இது இல்லாம நிறைய JDs உண்டு. அடுத்து CO, அப்புறம் COக்கு அடுத்து DO இருப்பாங்க. அப்புறம் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா ஹெட் மாஸ்டர் ஹெட்டா இருப்பாரு, ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருப்பாரு. அப்புறம் பிளாக் எஜுகேஷன் ஆபீஸ்ன்றவங்க இவங்க வந்து தொடக்க கல்விக்கான BEOs வந்து தொடக்க கல்விக்கான அந்த ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு BEOs இருப்பாங்க, 2 BEOs இருப்பாங்க. அப்புறம் வந்து மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், எலிமெண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். அப்புறம் BRC பாத்தீங்கன்னா பிளாக் ரிசோர்ஸ் சென்டர், வட்டார வள மையம் அப்படின்னு சொல்லுவோம். CRC என்பது கிளஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர். இது வந்து ஒரு 10-15 பள்ளிகளை அமைத்து பள்ளிகளுக்கு ஒரு தொகுப்பு வள மையம் ஒன்று இருக்கும், அது வந்து CRCன்னு சொல்றோம். அப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த SMC அப்படின்றது வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. அடுத்ததாக ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கான அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேலாண்மை என்பது இலக்கை அடைவதற்கான முக்கியமான பணியை மையமாக கொண்ட ஒரு செயல்முறை. நிறுவனத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களும் திட்டமிட்டு ஒருங்கிணைந்த முறையில் செயல்படும் வரை எந்த ஒரு வணிக நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது பள்ளியாக இருந்தாலும் சரி அதை நோக்கத்தை அடைய முடியாது. எனவே மேலாண்மை செயல்முறை என்பது குறிக்கோள்களை நிர்ணயித்து அவற்றை செயல்படுத்துவதை உள்ளடக்கியது. இப்போ வந்து லத்தர் குலிக் அப்படின்றவர் வந்து மேலாளரின் 7 செயல்பாடுகள், ஒரு மேலாளர்னா அவர் வந்து என்னென்ன செயல்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு 7 செயல்பாடுகளை ஒரு வார்த்தையை பயன்படுத்தி POSD CORB வாட்ஸ் கார்ட் அப்படின்ற வார்த்தையின் கீழே அதை வந்து கூறுகிறார். இதுல வந்து ஒவ்வொன்றுக்கும் என்ன அர்த்தம்ன்றதை நம்ம பார்க்க போறோம். இது தமிழ்ல ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா, P என்பது திட்டமிடல், O என்பது ஒழுங்கமைத்தல், S என்பது பணியமர்த்தலையும், அப்புறம் D என்பது இயக்குதல், C என்பது ஒருங்கிணைப்பு, அப்புறம் வந்து O என்பது ரிப்போர்ட்டிங், அப்புறம் பட்ஜெட். இதெல்லாம் வந்து நமக்கு R என்பது அறிக்கையிடல், B என்பது பட்ஜெட்டிங், அதை வந்து குறிக்கிறது. இப்போ ஒவ்வொன்றை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளானிங்ன்றது திட்டமிடல். இப்ப எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நம்ம முன்கூட்டியே திட்டமிடல் அப்படின்றது முக்கியமானது. அப்ப நிர்வாகத்தோட முதல் மற்றும் மிக முக்கியமான செயல்பாடு பாத்தீங்கன்னா திட்டமிடல். இதான் ஃபர்ஸ்ட் வந்து திட்டமிடல், பிளானிங். திட்டமிடல் என்பது என்ன அப்படின்னா, முன்கூட்டியே நம்ம வந்து ஒரு குறிக்கோளை நிர்ணயித்து அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம முடிவு பண்றதுதான் வந்து திட்டமிடல். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் அடைய வேண்டிய ஒரு குறிக்கோள். அடுத்து ஆர்கனைசிங். நம்ம ஏற்கனவே திட்டமிட்டாச்சு. திட்டமிட்ட பிறகு மேலாண்மையின் அடுத்த செயல்பாடு பார்த்தீங்கன்னா அதை ஆர்கனைஸ் பண்றது, ஒழுங்கமைத்தல் என்பது குறிப்பிட்ட குறிக்கோள்களை அடைவதற்கும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட உத்திகளை செயல்படுத்துவதற்கும் ஒருங்கமைக்கப்பட வேண்டிய நபர்களிடையே வேலை பிரிவை உள்ளடக்கியது. இது நிர்வாகத்தினுடைய முதுகெலும்பு. அதாவது ஒவ்வொரு நபருக்கும் என்ன வேலை கொடுக்கணும் அப்படின்றத கொடுத்து அதை ஒழுங்கமைக்கிறது பேர் வந்து ஆர்கனைசிங். அடுத்து ஸ்டாஃபிங்னா பணியாளர்களை நியமனம் செய்தல். பணியாளர் நியமனம் இது வந்து திட்டமிட்டு ஆர்கனைஸ் பண்ண பிறகு நிர்வாகத்தினுடைய அடுத்த செயல்பாடுன்னு பாத்தீங்கன்னா பணியாளர் நியமனம். ஒரு நல்ல நிறுவன அமைப்பை கொண்டிருப்பது முக்கியம். ஆனால் சரியான நபர்களை கொண்டு வேலைகளை நிரப்புவது இன்னும் முக்கியமானது. அடுத்து டைரக்டிங். அதுக்கப்புறம் பணியாளர்கள் நியமிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இயக்குதல் என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட நடவடிக்கைகளை தொடங்குவதும் மக்களை வேலை செய்ய தூண்டுவதும் ஆகும். இது உத்தரவுகள் அல்லது அறிவுறுத்தல்கள் வழங்குதல் அல்லது அவற்றை செயல்படுத்த ஊழியர்களை வழிநடத்துதல் மற்றும் ஊக்குவித்தல் எல்லாத்தையும் வந்து டைரக்டிங் அப்படின்றது உள்ளடக்கி இருக்கிறது. அடுத்து வந்து ஒருங்கிணைப்பு, கோஆர்டினேஷன். ஒருங்கிணைப்பு என்பது மேலாளரால் வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டிய ஒரு செயல்முறையாகும். மேலாளர்கள் வேலையை சிறப்பு செயல்பாடுகளாக பிரிக்கும் போது
அதே நேரத்தில் அனைத்து செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவையையும் உருவாக்குகிறார்கள். அடுத்து ரிப்போர்ட்டிங் என்பது அறிக்கை. அறிக்கை என்பது மேலதிகாரிகளுக்கு தகவல்கள் கொடுப்பது. அதுதான் அறிக்கை அப்படின்னு சொல்றோம். இப்ப உதாரணமாக ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்கிறார் அப்படின்னா அவர் தான் மேலாளர்னா அவர் சிஓ டிஓ அவங்களுக்கு தகவல்களை அளித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது அதைதான் நான் சொல்றோம் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் அறிக்கை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பட்ஜெட்டிங், வரவு செலவு திட்டம். பட்ஜெட் என்பது ஒரு நிறுவனத்தின் செயல்பாடுகளை திட்டமிடுவதற்கும் கட்டுப்படுவதற்கும் ஒரு மேலாண்மை நுட்பமாகும். அதாவது நிறுவனத்தின் செயல்பாடுகளை திட்டமிட மற்றும் கட்டுப்படுத்த. இது மேலாண்மை மற்றும் மேலாளர்கள் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவுகள் மூலமாக எதிர்கால நடவடிக்கைகளை நம்ம பிளான் பண்றதுக்கும் செயல்திறன் இயக்கவியல் அதாவது பெர்ஃபார்மன்ஸ் டைனமிக்ஸ் மூலமாக அதை கட்டுப்படுத்தவும் இது உதவுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலிங், கட்டுப்பாடு. மேலாண்மை செயல்முறை திட்டமிடல் செயல்பாட்டில் தொடங்கி கட்டுப்பாட்டு செயல்பாட்டோட முடிவடைகிறது. திட்டமிடல் இருந்து தொடங்கி கட்டுப்பாட்டோட நமக்கு முடிவடைகிறது. இது உண்மையான பணி செயல்திறன் மற்றும் திட்டமிட்ட தரநிலைகளுக்கு இடையிலான ஒப்பீட்டையும் இரண்டுக்கும் இடையில் வேறுபாடு இருக்கும்போது சரியான நடவடிக்கைகள் எடுப்பதையும் உள்ளடக்கியது. அதாவது உண்மையான பணி செயல்திறன் மற்றும் திட்டமிட்ட தரநிலைகளுக்கு இடையிலான ஒப்பீடு. உண்மையான பணி செயல்திறனையும் திட்டமிட்ட தரநிலைகளையும் ரெண்டையும் கம்பேர் பண்றாங்க. ரெண்டுக்கும் வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் கண்ட்ரோலிங் அப்படின்றது இருக்கிறது. அடுத்து இதே மாதிரி மேலாண்மை தொடர்பான இன்னொரு டைட்டில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா SWOC அனலைசஸ் இன் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன். கல்வி அட்மினிஸ்ட்ரேஷன்ல SWOC அனலைசஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். கல்வி நிறுவனத்துல SWOC பகுப்பாய்வு என்பது ஒரு நிறுவனத்தினுடைய உள்பலம்னா அதனுடைய நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பலம் மற்றும் அதனுடைய பலவீனங்கள், அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், அப்புறம் வெளிப்புற வாய்ப்புகள், எக்ஸ்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ், இவற்றை மதிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு டூல், அதாவது ஒரு அசஸ்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டூல் அப்படின்னு சொல்றாங்க. SWOC என்பது எதற்கான அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு யூஸ்டு டு அசஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டூல். எதை அசஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்தோட இன்டர்னல் ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எக்ஸ்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன அப்படின்றத அசஸ் பண்றதுக்கான ஒரு டூல் தான் SWOC என்பது. இது கல்வி தலைவர்கள், அதாவது இப்ப கல்வி தலைவர்கள் அப்படின்னா ஒரு பள்ளி என்றால் ஹெட் மாஸ்டர், அவர் வள ஒதுக்கீடு, திட்ட மேம்பாடு மற்றும் மூலோபாய திட்டமிடல், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் குறித்து தகவல் அறிந்த முடிவை எடுக்க உதவுகிறது. ஒரு ஹெட் மாஸ்டரோ அல்லது கல்வி தலைவரோ நமக்கு ரிசோர்ஸ் அலோகேஷன் மற்றும் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் குறித்து தகவல் அறிந்த முடிவுகளை அது தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த SWOC என்றது நமக்கு பயனுடையதாக இருக்கிறது. இதன் மூலம் முன்னேற்றம் மற்றும் சாத்தியமான வளர்ச்சிக்கான பகுதிகளை அடையாளம் கண்டுபிடிப்பதற்கும் இது பயன்பாடாக இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் த காம்பனன்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா SWOC அப்படின்றதுல S என்பது ஸ்ட்ரென்த்தை குறிக்குது, பலம். W என்பது வீக்னஸ், பலவீனங்கள். அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், O என்பது வாய்ப்புகளையும், C என்பது சேலஞ்சஸையும் குறிக்கிறது. SWOC என்பது பலம், பலவீனம், வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சவால்கள். இப்ப பலம் என்பது இவை நிறுவனத்தின் அகவய நேர்மறையான பண்புகள், அதாவது இன்டர்னல் பாசிட்டிவ் அட்ரிபியூட்ஸ், அதாவது அந்த நிறுவனத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய பலம். அதுதான் நம்ம வலுவான ஆசிரியர்கள், அர்ப்பணிப்புள்ள ஊழியர்கள், நல்ல பெயர் மற்றும் பயனுள்ள திட்டங்கள், இதெல்லாம் நமக்கு பலம் அப்படின்றத வருது. வீக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா இது உள் வரம்புகள் அல்லது காலாவதியான வசதிகள், அப்புறம் போதுமான நிதி இல்லாம இருக்கிறது, திறமையற்ற செயல்முறைகள் போன்ற முன்னேற்றம் தேவைப்படும் பகுதிகள். இதையும் இப்ப ஒரு பள்ளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன திறமை, ஆசிரியர்களுடைய வலிமை, அர்ப்பணிப்புள்ள ஊழியர்கள் எப்படி இருக்காங்க, அப்புறம் என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்காங்கன்றது பாக்குறது பலம். அதுக்கப்புறம் அதே மாதிரி சில வசதிகள் காலாவதியாக போயிருக்கும். காலாவதியான வசதிகள் அப்படின்னா இப்போ உதாரணமா ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வசதிகள், இப்ப ஒரு ஸ்மார்ட் போர்டு அந்த ஸ்கூல்ல இருக்கலாம், பட் ஆனா அது இப்போ ஒர்க் பண்ணாம இருக்கலாம். அது மாதிரி போதுமான நிதி இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் செயல்முறைகள் எதுவும் திறமையற்ற இருக்கலாம். அது எதுலாம் முன்னேற்றம், எந்தெந்த பகுதிகளில் முன்னேற்றம் தேவைப்படுகிறது அப்படின்றத அளக்கிறது
நம்ம வந்து வீக்னஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்பது இவை நிறுவனத்துக்கு பயனளிக்கக்கூடிய வெளிப்புற காரணிகள், அதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அதாவது வளர்ந்து வரக்கூடிய சில தொழில்நுட்பங்கள், புதிய நிதி ஆதாரங்கள் அல்லது கல்வியில் சமூக ஆர்வம் அதிகரிப்பது போன்றவை ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வந்துடும். சேலஞ்சஸ்ன்றது பாத்தீங்கன்னா நிறுவனத்தின் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய இதுவும் வெளிப்புற காரணிகள் தான். அதாவது சேர்க்கை குறைதல், அப்புறம் அந்த அதிகரித்த போட்டி அல்லது கொள்கை மாற்றங்கள், பாலிசி சேஞ்ச் பண்றதுனால ஏற்படக்கூடியது, சேர்க்கை குறைந்து போகிறது, அதிகரித்த போட்டி, இதனால சேலஞ்சஸ்ல வருகிறது. அடுத்த கல்வி நிர்வாகத்தில் இது எவ்வாறு இது பயன்படுகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்டபிள்யூஓசி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், அதாவது எஸ்டபிள்யூஓசி பகுப்பாய்வானது முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு அதனுடைய பலங்கள், பலவீனங்கள், வாய்ப்புகள் மற்றும் சவால்களின் அடிப்படையில் இலக்குகளை நிர்ணயிப்பதன் மூலமாக நிறுவனங்கள் திட்டங்களை உருவாக்க உதவுகிறது. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பிளானிங்கை நம்ம உருவாக்குவதற்கு பயன்படுகிறது. அவர் வந்து ப்ரோக்ராம் எவாலுவேஷன், தற்போது உள்ள திட்டங்களை மதிப்பிடுவதற்கும், எவாலுவேட் எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம், தற்போது அப்புறம் முன்னேற்றத்திற்கான பகுதிகளை அடையாளம் காண்பது, ஐடென்டிஃபை ஏரியாஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், இதெல்லாம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. அப்புறம் புதிய முயற்சிகளை உருவாக்குதல், டெவலப் நியூ இனிஷியேட்டிவ்ஸ், புதிய முயற்சிகளை உருவாக்குதல், இதற்கு இந்த திட்ட மதிப்பீடு பயன்படுகிறது. அடுத்து வந்து வள ஒதுக்கீடு, ரிசோர்ஸ் அலோகேஷன். ரிசோர்ஸ் என்றால் வளம் என்றால் வந்து அதுல வந்து நிறுவனத்தின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதன் மூலம் தலைவர்கள் வந்து வளங்களை எவ்வாறு திறம்பட ஒதுக்குவது என்பது குறித்து அவர் என்ன பண்ணலாம்னா முடிவுகளை எடுக்க முடியும். அவரது டெசிஷன் மேக்கிங்க்கும் பயன்படுகிறது. பணியாளர்கள் வந்து பாடத்திட்ட மேம்பாடு, தொழில்நுட்ப ஒருங்கமைப்பு போன்ற கல்வி நிறுவனத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்து தகவல் அறிந்த முடிவுகளை எடுப்பதற்கான கட்டமைப்பை இந்த எஸ்டபிள்யூஓசி பகுப்பாய்வு வழங்குகிறது. கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அது மாதிரி தொடர்ச்சியான முன்னேற்றம், அதற்கு எஸ்டபிள்யூ பகுப்பாய்வை நடத்தும் செயல்முறை தொடர்ச்சியான ஒன்றாக இருக்கலாம். இது தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கும் தொடர்ந்து மாறி வரக்கூடிய கல்வி சூழலுக்கும் ஏற்ப தகவமைப்பதற்கும் இது வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு வழிவகுக்கிறது. இப்ப எஸ்டபிள்யூஓசி அதனுடைய பயன்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி நிர்வாகத்துல ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அது பண்றதுக்காகவும், அப்புறம் வந்து திட்ட மதிப்பீடு, ப்ரோக்ராம் எவாலுவேஷன், ஒரு திட்டத்தை மதிப்பீடு செய்வதற்கு, அப்புறம் வளங்களை எவ்வாறு ஒதுக்கலாம், ஒவ்வொரு எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம வளங்களை ஒதுக்க வேண்டும் என்பது, அப்புறம் வந்து முடிவெடுத்தல், அடுத்ததாக வந்து தொடர்ச்சியான முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு ஆகிய 5 விஷயங்களுக்கு நமக்கு பள்ளிகளில் எஸ்டபிள்யூஓசி பகுப்பாய்வானது நமக்கு பயன்படுகிறது. அடுத்த டைட்டில் பாத்தீங்கன்னா டிக்யூஎம், இது வந்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க, மொத்த தர மேலாண்மை. இது வந்து பொதுவாக அறியப்படும் தர மேலாண்மை அணுகுமுறை வந்து மொத்த தர மேலாண்மை டிக்யூஎம். இந்த தத்துவார்த்த அணுகுமுறை வந்து ஒரு நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் தர சிறப்பை, குவாலிட்டி எக்ஸலன்ஸ், அதை வந்து வழி நடத்துவதிலும் அடைவதிலும் கவனம் செலுத்துகிறது. ஒரு நிறுவனம் அப்படின்னா அங்க வந்து அனைத்துமே நல்ல குவாலிட்டியாக இருக்க வேண்டும் அப்படின்றதுல முக்கியமான கவனம் செலுத்துவது இந்த டிக்யூஎம். இது வந்து தொடர்ச்சியான முன்னேற்றத்தை வலியுறுத்துகிறது. அவர் வந்து வாடிக்கையாளருடைய திருப்தியை பின்தொடர்கிறது. அதனால வந்து அனைத்து ஊழியர்களையும் இதில் ஈடுபடுத்துகிறது. இந்த கீ பிளேயர்ஸ் இன் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல யாரெல்லாம் கீ பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். கஸ்டமர் போக்கஸ் இஸ் சென்ட்ரல், வாடிக்கையாளர் கவனம் வந்து மையமானது. அதாவது வாடிக்கையாளர் திருப்தியே தரங்களின் திசையை வழி நடத்துகிறது. வாடிக்கையாளர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பொருளை வாங்கி அவங்க திருப்தி அடைகிறாங்க அப்படின்றத பொறுத்துதான் அந்த பொருளின் தரமானது இருக்கிறது. தேவைக்கு ஏற்ப தயாரிப்புகள், அப்புறம் விருப்ப தேர்வுகள் மற்றும் அனுபவங்களை அவர்கள் வழங்கும் கருத்துக்களை புரிந்து கொள்வது, எதிர்பார்ப்புகளை மீறும் தயாரிப்புகள் அல்லது சேவைகள் வழங்குவதற்கு அடிப்படையாகும். அடுத்ததாக சப்ளையர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இவங்களும் வந்து மற்றொரு முக்கியமான அங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்த, அதாவது உற்பத்தி செயல்முறைக்கு தேவையான மூலப்பொருட்கள் மற்றும் உள்ளீடுகளை இவர்கள் தான் என்ன பண்றாங்க நமக்கு வழங்குகிறார்கள், அல்லது ஒட்டுமொத்த உற்பத்தி செயல்முறைகளின் திட்டமிடல் கட்டத்தை பற்றிய நுண்ணறிவை இவர்கள் வழங்குகிறார்கள். இது வந்து இறுதி வெளியீட்டின் தரத்தை நேரடியாக பாதிக்கிறது. இறுதி வெளியீட்டின் தரத்தை வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது. சப்ளையர்களோட நம்ம நெருக்கமாக ஒத்துழைப்பது உள்ளீடுகளில் நிலைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்கிறது. இதனால் இறுதி தயாரிப்பு அல்லது சேவையின் தரத்தை இது வந்து இன்ஃபுளுயன்ஸ், அதாவது இன்ஃபுளுயன்சிங், பாதிக்கிறது என்றால் குறைக்கிறதுன்ற அர்த்தம் இல்ல. இறுதி தயாரிப்பு மற்றும் சேவையின் தரத்தில் இதனுடைய பாதிப்பு வந்து இருக்கிறது. சப்ளையரோட பாதிப்பு முக்கியமாக அமைகிறது சொல்றோம்.
அடுத்து வந்து எம்ப்ளாயிஸ், பணியாளர்கள் மொத்த தர மேலாண்மை கருவிகளை முறையாக பயன்படுத்த உயர் நிர்வாகத்தைப் போலவே ஊழியர்களும் ஒரே பக்கத்தில் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டுகளில் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உற்பத்தி செயல்முறைகளின் முழுமையான பார்வையாக ஒவ்வொரு உற்பத்தி செயல்முறையையும் ஒருங்கிணைப்பது அடங்கும். TQM-க்கான பரவலாக ஒப்புக்கொள்ளப்பட்ட அணுகுமுறை வந்து வாடிக்கையாளர் திருப்தியை வளர்க்கும் ஒருங்கிணைந்த அமைப்புகளை உருவாக்க உதவுகிறது. அடுத்ததாக வந்து கல்வி நிறுவனங்கள்ல மதிப்பீடு மற்றும் அங்கீகாரம். கல்வி நிறுவனங்கள்ல மதிப்பீடு மற்றும் அங்கீகாரம், கல்வி நிறுவனங்கள்ல எதெல்லாம் வந்து மதிப்பீடு செய்வதற்கும் அங்கீகாரம் செய்வதற்கும் பயன்படுகிறது பாத்தீங்கன்னா, இந்தியாவில் கல்வி நிறுவன மதிப்பீடு மற்றும் அங்கீகாரத்துக்கான முதன்மை நிறுவனங்கள் வந்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தேசிய மதிப்பீடு, அதாவது NAAC NAC கமிட்டி, தேசிய மதிப்பீட்டு மற்றும் அங்கீகார கவுன்சில். அடுத்து வந்து மற்றும் தொழில்நுட்ப திட்டங்களுக்கான தேசிய அங்கீகார வாரியம், தொழில்நுட்ப டெக்னாலஜிக்கான அந்த NBA. அப்புறம் வந்து NAC நிறுவன அங்கீகாரத்தில், NAC வந்து நிறுவன அங்கீகாரத்தில் கவனம் செலுத்துகிறது. அதே நேரத்தில் NBA வந்து பொறியியல் மற்றும் மேலாண்மை போன்ற குறிப்பிட்ட திட்டங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கிறது. NAC என்பது நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடியேஷன் கவுன்சில் NAAC. NBA என்பது நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடியேஷன். அதாவது NBA வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடியேஷன். NAAC என்பது நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடியேஷன் கவுன்சில். இதுல NBA என்பது தொழில்நுட்ப திறன்களுக்கான தேசிய அங்கீகார வாரியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து NAAC அந்த தேசிய தர சான்று மதிப்பீட்டு தரச்சான்று மற்றும் தர மதிப்பீட்டு கழகம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். இது வந்து நேஷனல் இங்க தமிழ்ல இருக்கு, நமக்கு பாத்துக்கலாம். தேசிய கல்விக் கொள்கை 1986 மற்றும் செயல் திட்டம் 1992 ஆகியவற்றின்படி பல்கலைக்கழக மானிய குழுவின் கீழ் இது வந்து ஒரு தன்னாட்சி அமைப்பு. NAACன்றது மேக்சிமம் நம்ம வந்து எதுக்கு பயன்படுதுன்னா கல்லூரிகளினுடைய அங்கீகாரங்களை பார்க்கறதுக்கு. அதனால இது வந்து பல்கலை UGCயின் கீழே இருக்கக்கூடிய ஒரு தன்னாட்சி அமைப்பு, தேசிய அமைப்பு. இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1994. அடுத்து இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த நேஷனல் அசஸ்மெண்ட், அந்த NACோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர், கர்நாடகாவில பெங்களூர்ல இருக்கு. அடுத்து இது வந்து கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களைப் போலவே உயர்கல்வி நிறுவனங்களையும் ஹையர் எஜுகேஷன் அதுல அந்த நிறுவனங்களையும் என்ன பண்ணுது அப்படின்னா NAC வந்து மதிப்பீடு செய்து அங்கீகாரம் அளிக்கிறது. இது நிறுவனங்களின் தர நிலையை மதிப்பிடுகிறது. கற்பித்தல் ஆகிய என்னென்ன பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா கற்பித்தல், கற்றல், ஆராய்ச்சி மற்றும் நிறுவன செயல்பாட்டின் பிற அம்சங்களில் கவனம் செலுத்துகிறது. அடுத்து இதனுடைய அளவுகோல்கள் பாத்தீங்கன்னா என்னென்னலாம் அளக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடத்திட்ட அம்சங்கள், கரிக்குலர் அஸ்பெக்ட், டீச்சிங், லேர்னிங் அண்ட் எவாலுவேஷன், கற்பித்தல், கற்றல் மற்றும் மதிப்பீட்டை இது பண்றாங்க. அப்புறம் ஆராய்ச்சி புதுமைகள், என்னென்ன ஆராய்ச்சிகள் மற்றும் இன்னோவேஷன்ஸ், ஏதாவது எக்ஸ்டென்ஷன் மற்றும் ஏதாவது புதுசா வந்து இது பண்ணிருக்காங்களா அப்படின்றது. அப்புறம் இந்த உள்கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் வந்து என்னென்ன கற்றல் வளங்கள், லேப் வசதிகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது. அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் சப்போர்ட் அண்ட் ப்ராக்ரஷன், ஸ்டூடெண்டோட ஆதரவு எப்படி இருக்கு, மேலும் அவர்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குன்றது. அப்புறம் அந்த ஆளுகை, கவர்னன்ஸ், அதாவது கவர்னன்ஸ், அப்புறம் லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அண்ட் பெஸ்ட் பிராக்டிசஸ். இது எல்லாமே இந்த மாதிரி 7 விதமான விஷயங்களை வந்து வைத்து அவங்க வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அடுத்து NBA என்பது நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடியேஷன். இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது வந்து டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ்க்கானது, சச்சஸ் இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், பார்மசி அண்ட் அதர்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து பாக்குறாங்க. இதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா NBA ensures that programs meet specific quality standards and benchmark. அடுத்த ஸ்டேட்டஸ் வந்து NBA வந்து ஒரு அட்டானமஸ் பாடி. இது வந்து இப்போ 2 விதமான கிரிட்டேரியா வச்சிருக்காங்க. ஒன்னு ப்ரோக்ராம் லெவல், இன்னொன்று வந்து இன்ஸ்டிடியூஷன் லெவல். 2 கிரிட்டேரியா, 2 விதமான அளவுகோல் வைத்திருக்கிறார்கள். அதாவது ப்ரோக்ராம் லெவல், அப்புறம் இன்ஸ்டிடியூஷன் லெவல். ப்ரோக்ராம் லெவல் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போ உதாரணமா வந்து டோட்டல் இன்ஸ்டிடியூஷனுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கறது. அப்புறம் ப்ரோக்ராம்னா பர்டிகுலர் ப்ரோக்ராம், உதாரணமா பர்டிகுலர் படிப்புக்கு மட்டும் வந்து நல்லா இருக்கு, அந்த ஃபீல்டு மட்டும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கொடுக்கலாம்.
அடுத்து அதர் ரிலவெண்ட் பாடிஸ் பாத்தீங்கன்னா யூசிஜி, பல்கலைக்கழக மானியக் குழு. இது வந்து கோச்சிங்ல டைரக்டா பயன்படாட்டியும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கு யூஜிசி பொறுப்பாக இருக்கிறது. மேலும் உயர்கல்விக்கான தரங்களை நிர்ணயிப்பதில் இது வந்து பங்கு வகிக்கிறது. அடுத்தது ஏஐசிடி, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில், ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். இது வந்து ஏஐசிடி வந்து நமக்கு தெரியும், தொழில்நுட்ப திட்டங்களை வழங்கக்கூடிய நிறுவனங்களின் அங்கீகாரத்தில் பங்கு வகிக்கிறது. அடுத்த லீடர்ஷிப் தியரிஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் பாத்தீங்கன்னா தலைமைத்துவ பாணி. இதுல வந்து லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோகிராட்டிக் அப்படின்னா சர்வாதிகாரம், டெமோக்ராட்டிக்னா ஜனநாயகம், லெசிஃபயர் அப்படின்றது தலையிடாமை அதிகாரத்துவம், பியூரோகிராட்டிக் அப்படின்றது வந்து அதிகாரத்துவம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கரிஸ்மேட்டிக்ன்றது கவர்ச்சிகரமான. இப்ப பெரும்பாலும் அரசியல் தலைவர்கள் வந்து கரிஸ்மேட்டிக் லீடராக இருந்தால் அவர்களுக்கு வந்து அதிக மக்கள் கவர்ச்சி வந்து அதிகமா இருக்கும். அடுத்த டாஸ்க் ஓரியன்ட், பணி சார்ந்தது. அப்புறம் டிரான்ஸ்பர்மேஷனல் அப்படின்னு சொல்லலாம், டிரான்சாக்ஷனல் பரிவர்த்தனை சார்ந்தது. இதுல லீடர்ஷிப் தியரிஸ், அதுல பாத்தீங்கன்னா தலைமைத்துவ கோட்பாடுகள். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரேட் மேன் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்கிறது. இதுல இந்த கிரேட் மேன் தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரேட் லீடர் இஸ் பார்ன் நாட் மேன். சிறந்த தலைவர்கள் வந்து பிறக்கிறார்கள், உருவாக்கப்படுவதில்லை. அது தேவையில் அரைஸ், தேவைப்படும் போது அவர்கள் வந்து அந்த தலைமைத்துவம் அவருக்கு எழுகிறது. இவங்க வந்து தலைவர்கள் மற்ற மக்களிடம் இல்லாத பண்புகள் அல்லது இப்ப தலைவர்கள் வந்து கிரேட்மேன் தியரியின் படி தலைவர்கள் வந்து மற்ற மக்களிடம் இல்லாத பண்புகளை கொண்டிருப்பார்கள், மக்களிடம் இல்லாத பண்புகளை கொண்டுள்ளனர். இந்த கருத்து வந்து சிறந்த தலைவர்கள் உருவாக்கப்படுவதில்லை, வரலாற்றில் கடினமான காலங்களில் தடைகளை தாண்டி தங்கள் நாட்டை வெற்றிகரமாக வழிநடத்தும் தனித்துவமான பண்புடன் பிறக்கிறார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்தது இந்த கிரேட்மேன் தியரி. அடுத்து பிஹேவியரல் தியரி என்ன சொல்றதுன்னா, நடத்தை கோட்பாடு வந்து அவங்க வந்து தலைவர்கள் வந்து பிறக்கவில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தலைமைத்துவ கோட்பாடு, அதாவது பிஹேவியரல் தியரி வந்து மனநலங்கள் அல்லது உள்நிலைகளில் கவனம் செலுத்தாமல் ஏன்னா பிஹேவியரல் தியரி என்பது நமக்கு வந்து வெளிப்புற நடத்தைகளை தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க. நமக்கு தெரியும் நடத்தை மட்டும், அதாவது தலைவருடைய செயல்களில் கவனம் செலுத்துகிறது, அதாவது நடத்தையில கவனம் செலுத்தும். இந்த கோட்பாட்டின்படி கற்பித்தல் மற்றும் கவனிப்பு மூலம் மக்கள் தலைவர்களாக மாற கற்றுக்கொள்ளலாம். பிஹேவியரின்படி அவருக்கு நீங்க கற்பித்தல் மூலமாக அல்லது நம்ம வந்து கவனிப்புன்னா நம்ம பயிற்சி ஏதாவது அளிப்பதன் மூலமாக ஒருவரை தலைவராக மாற்ற முடியும் அப்படின்றது இந்த கோட்பாடு. அடுத்து வந்து சிச்சுவேஷனல் லீடர்ஷிப், இது வந்து சூழ்நிலையின் காரணமாக தலைவராக மாறுவது, தலைவத்துவ பாணியை தேர்ந்தெடுப்பது, சூசிங். அந்த அடுத்து வந்து இது பாத்தீங்கன்னா வெற்றிகரமான தலைவர்கள் ஒரே ஒரு பாணியை பயன்படுத்துவதற்கு பதிலாக அவர்கள் வழிநடத்தும் மக்களின் முதிர்ச்சி மற்றும் பணியின் விவரங்களின் அடிப்படையில் தங்கள் தலைமைத்துவ பாணிகளை மாற்ற வேண்டும் என்று இந்த கோட்பாடு கூறுகிறது. இந்த கோட்பாட்டை பயன்படுத்தி தலைவர்கள் பணியை வெற்றிகரமாக செய்வதற்கு என்ன தேவை என்பதை பொறுத்து பணிக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ முக்கியத்துவம் கொடுக்க முடியும். மேலும் அவர்கள் வழிநடத்தும் மக்களுடனான உறவுகளுக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்கலாம்.